ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சீமான் அண்ணன் இருக்கார்ல, வாயிலே குழுமம் நடத்துவாரு அவர் இருக்கார்ல, அவர் ஜோசப் விஜய், இந்த ஜோசப் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஜெபஸ்டின் சைமன் யார் பேரு? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, அதுக்கு அடுத்தது நீங்க கேள்வி கேளுங்க. வெறும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்களே, கேட்ட கேள்வி என்னைக்காவது பதில் சொல்லிருக்கீங்களா? முக்தாரும் திருச்சி சூர்யாவும் யூடியூப்லயும் வலைதளத்திலையும் அவ்வளவுக்குள்ள உட்காந்து உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரி எடுத்து போடும்போது ஏன் கேஸ் போடல? முதல் கேள்வி. அதே மாதிரி தமிழ் தேசியம் சொல்ற நீங்க ஏன் தமிழ்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணல? இரண்டாவது கேள்வி. அதுக்கப்புறம் தமிழுக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் உங்க பிள்ளைய தமிழ் மீடியத்திலயோ இல்ல தமிழ் ஸ்கூல்லயோ படிக்க வைக்கல? அப்படி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஸ்கூல்ல தரம் கம்மியா இருந்தா கூட ஒரு நல்ல தமிழ் உங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் வேலை செய்யறாங்க. வேலையாட்கள் ஒரு 10-15 பேர் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களை சுத்தி பாடி கார்டு ஒரு 10 பேர் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களை சுத்தி தம்பிகள் தங்கைகள் இவங்கெல்லாம் ஒரு 20-30 பேர் சுத்தி இருக்கிற உங்களுக்கு, இஷ்யூ காரு, பஜ்ரோ காரு, BMW காரு, பென்ஸ் காரு இதெல்லாம் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு, கோடிக்கணக்கான சொத்து வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு, ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன் உங்க வீட்டிலேயே வச்சு சொல்லி கொடுக்கற அளவுக்கு கூட இருக்கலாமே, ஏன் வைக்கல? இந்த கேள்வி உங்க கட்சியில இருக்கிற கூமுட்டைங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு அறிவு கிடையாது. அது இருந்துருந்துச்சுன்னா இந்த கேள்வி நான் கேட்க வேண்டியதில்லை, உங்க கட்சியில இருக்கிற கூமுட்டைங்க என்னைக்கும் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் வராது. ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். யாரு கேட்க ஆரம்பிச்சு அந்த பேர் வந்ததுன்னு தெரியும். முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வியை கேளுங்க.